Hello everyone, இது distributed computingல யூனிட் 2 ஓட 7வது லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குரூப் கம்யூனிகேஷன். ரொம்ப சிம்பிளான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக். பாருங்க. Group communication refers to a form of communication in distributed systems where a message is delivered to all group members in a consistent manner. Group communication வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மெசேஜ வந்து ஒரு குரூப்ல சென்ட் பண்றாங்க. அதான் குரூப் கம்யூனிகேஷன். இதுல வந்து மூணு டைப்ஸ் இருக்கு. ஒன் டு மெனி, மெனி டு ஒன், மெனி டு மெனி. ஸோ என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் டு மெனி கம்யூனிகேஷன். ஒன் டு மெனினா என்ன அர்த்தம்? ஒன்ல இருந்து நிறைய பேருக்கு போகுது. ஸோ ஒரு சென்டர் இருப்பாங்க, நிறைய ரிசீவர்ஸ் இருப்பாங்க. மெசேஜ் இஸ் சென்ட் பை ஒன் சென்டர் டு மல்டிபிள் ரிசீவர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு சென்டர்ல இருந்து நிறைய ரிசீவர் போச்சுன்னா மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. அன்பஃபர்டு மல்டிகாஸ்ட், பஃபர்டு மல்டிகாஸ்ட். என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்பஃபர்டு மல்டிகாஸ்ட். Message is not buffered for the receiving process. Therefore, the message is received only by those processes that are ready to receive it. அது unbuffered multicastனா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ ஒரு மெசேஜ் சென்ட் ஆகுது. சென்ட் ஆகுறப்ப இந்த ரிசீவர் ப்ராசஸ் வந்து ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகும். அப்படி ரெடி ஆகலன்னா அது லாஸ்ட் ஆயிடும். ஸோ இல்லாம போயிடும், வெயிட் பண்ணாது. அவங்க ரெடி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணாம ரெடியா இருக்கீங்களா அந்த மெசேஜ் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், டெலீட் ஆயிரும். ஸோ தான் அன்பஃபர்டு மல்டிகாஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பஃபர்டு மல்டிகாஸ்ட். ஸோ இது அப்படியே ஆப்போசிட். மெசேஜ் இஸ் பஃபர்டு ஃபார் த ரிசீவிங் ப்ராசஸ் ஸோ தட் ஈச் ப்ராசஸ் இன் த குரூப் வில் இவென்ச்சுவலி ரிசீவ் இட். ஸோ மெசேஜ் வந்து பஃபர்ல இருக்கும். அந்த ப்ராசஸ் எப்ப ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆகுதோ அப்ப அதை ரிசீவ் பண்ணிக்கும். இதுதான் பஃபர்டு மல்டிகாஸ்ட். ஸோ இந்த ஒன் டு மெனி கம்யூனிகேஷன்ல குரூப் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா இயர் ரிசீவர் ப்ராசஸ் ஃபார்ம்ஸ் ஏ குரூப். ரிசீவர் ப்ராசஸ் வந்து குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அந்த குரூப்ஸ் ரெண்டு டைப்ஸ் இருக்கும். க்ளோஸ்ட் குரூப் இருக்கும், ஓப்பன் குரூப் இருக்கும். ஸோ க்ளோஸ்ட் குரூப் ஒன்லி த மெம்பர் ஆஃப் த குரூப் கேன் சென்ட் ஏ மெசேஜ் டு த குரூப். ஸோ க்ளோஸ்ட் குரூப்னா என்ன அர்த்தம்னா, அந்த குரூப்ல உள்ள மெம்பர் மட்டும்தான் அந்த குரூப்க்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஸோ மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா அந்த குரூப்ல மெம்பரா இருக்கணும். அண்ட் அவுட் சைட் ப்ராசஸ் கேனாட் சென்ட் ஏ மெசேஜ் டு த குரூப். வெளியே அந்த குரூப்ல இல்லாத ப்ராசஸ் வந்து அந்த குரூப்க்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது. இதுதான் க்ளோஸ்டு குரூப். ஓப்பன் குரூப்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எனி ப்ராசஸ் இன் த சிஸ்டம் கேன் சென்ட் ஏ மெசேஜ் டு த குரூப். குரூப்ல இருக்கோமோ இல்லையோ எந்த ப்ராசஸ் இருந்தாலும் அந்த குரூப்க்கு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் அது ஓப்பன் குரூப். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெனி டு ஒன் கம்யூனிகேஷன். மெனி டு ஒன்னா என்னது? நிறைய சென்டர்ஸ் இருப்பாங்க, ஒரே ஒரு ரிசீவர் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் சென்டர்ஸ் சென்ட் மெசேஜ் டு எ சிங்கிள் ரிசீவர். ஸோ இதான் மெனி டு ஒன் கம்யூனிகேஷன். ஸோ இந்த சிங்கிள் ரிசீவர் வந்து செலக்டிவாகவும் இருக்கலாம், நான் செலக்டிவாகவும் இருக்கலாம். ஸோ செலக்டிவ் ரிசீவர்னா என்னன்னு பாருங்க. ஸ்பெசிஃபைஸ் எ யூனிக் சென்டர் and message exchange takes place only if that sender sends a message. So selective receiver na என்னன்னா ஒரு சென்டர் மட்டும் குறிப்பா வச்சுப்பாங்க. அந்த சென்டர் மெசேஜ் சென்ட் பண்ணா மட்டும் தான் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க பேர் செலக்டிவ் ரிசீவர்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் செலக்டிவ் ரிசீவர். ஸ்பெசிஃபைஸ் எ செட் ஆஃப் சென்டர்ஸ் and message exchange takes place if any sender in the set sends a message. ஸோ நான் செலக்டிவ் ரிசீவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சென்டர்ஸ்க்கு செட்டு, அந்த செட்டை வச்சுப்பாங்க. அந்த செட்ல உள்ள யார் சென்ட் பண்ணாலுமே மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ செலக்டிவ் ரிசீவர்னா ஒரே ஒரு சென்டர் மட்டும் குறிச்சு வச்சுப்பாங்க. நான் செலக்டிவ் ரிசீவர்னா ஒரு செட் ஆஃப் சென்டர்ஸை குறிச்சு வச்சுப்பாங்க. ஸோ இதான் செலக்டிவ் ரிசீவர், நான் செலக்டிவ் ரிசீவர். நெக்ஸ்ட் வந்து மெனி டு மெனி கம்யூனிகேஷன். ஸோ மெனி டு மெனினா மல்டிபிள் சென்டர்ஸ் இருக்கும், மல்டிபிள் ரிசீவர்ஸ் இருக்கும். மல்டிபிள் சென்டர்ஸ் சென்ட் மெசேஜஸ் டு மல்டிபிள் ரிசீவர்ஸ். ஸோ இதான் மெனி டு மெனி கம்யூனிகேஷன். இது என்னன்னா ஆர்டர் மெசேஜ் டெலிவரி ensures that all messages are delivered to all receivers in an acceptable order. ஸோ மெசேஜை நம்ம ஆர்டரா டெலிவர் பண்ற மூலமா எல்லா ரிசீவர்ஸ்க்கும் கரெக்டான ஆர்டர்ல போயிருக்கா இல்லையா நம்ம என்ஷூர் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் மெனி டு மெனி கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இவ்வளவுதான் குரூப் கம்யூனிகேஷன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.